ஒரு மனிதன் நம்ப வேண்டிய விஷயம் 6 விஷயம் சொன்னார்கள். அது மதரசாவிலே கற்றுக் கொடுப்பார்கள். முதல் கல்வியாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம் 6 விஷயம். அதிலே ஒன்றுதான் அல்லாஹ்வை ஈமான் கொள்வது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாக ஒரு மனிதன் 6 விஷயங்களை நம்பணும். அல்லாஹ்வை நம்பணும், அவனுடைய வானவர்களை நம்பணும், அவனுடைய வேதங்களை நம்பணும், அவனுடைய தூதர்களை நம்பணும், மறுமை நாளை நம்ப வேண்டும், விதியை நம்ப வேண்டும். இந்த 6 விஷயத்தில முதல் விஷயம் எது? அல்லாஹ்வை நம்புவது, படைத்த இறைவனை நம்புவது. நம்புவது என்றால் என்ன? ஒரு இறைவன் இருக்கிறான் என்று நம்புவதா? உண்மையாகவே இந்த உலகத்தில் கடவுள் இருக்கிறானா இல்லையா என்று ஆணித்தரமாக தெரிந்து நம்ப வேண்டும். உலகத்தில் பல கடவுள்கள் இருப்பார்கள், ஒரே ஒரு கடவுள் தான் இருப்பானா என்று அதை தெரிந்து புரிந்து அறியக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்படி அறிந்து புரிந்து இந்த உலகத்தை படைத்தவன், அண்ட சராசரங்களை படைத்தவன், கோலங்களை படைத்தவன், ஆர்ப்பரிக்கும் கடல்களை படைத்தவன், உயர்ந்த மலைகளை படைத்தவன், பறந்து விரிந்து இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் ஒரே ஒரு கடவுள் தான், ஒரே ஒரு இறைவன் தான் என்று ஆணித்தரமாக உறுதியாக நம்பி வாழ்ந்தோம் என்றால் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும், வேறு விதமாக அமையும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகின்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நபியே, நீங்கள் அல்லாஹ் என்பவன் யார் என்பதை முதலாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் படியுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான் என்றால் அவர்களுக்கு சொல்கின்ற மாதிரி நமக்கு அல்லாஹ் தஆலா படைத்தவனை அறிந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு சொல்லித் தருகிறான். நம்மை படைத்த இறைவனை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில நம்முடைய இறைவனை, உண்மையான இறைவனை அதிகமாக நேசிக்க நம்ம ஆரம்பிக்கிறோம். அவனுடைய கட்டளைகளுக்கு நம்ம ஒருபோதும் மாறு செய்யவே மாட்டோம். அவனுடைய கட்டளைக்கு அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்வோம். அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னான், அல்லாஹ்வை பற்றி நம்ம முழுமையாக தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை தவிர வேற எதையும் நேசிக்க மாட்டோம். நாம் அல்லாஹ்வை மட்டும்தான் நேசிப்போம். நாம் அதே மாதிரி அவனுடைய கட்டளைக்கு மட்டும்தான் அடிப்படையில் இந்த உலகத்திலே வாழ்வோம். இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு கட்டளைகளுக்கும், எந்த ஒரு அனாச்சாரங்களுக்கும், எந்த ஒரு விஷயத்திற்கும், எந்த ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கும் எவ்வளவு உருட்டி மிரட்டினாலும் சரி அவனுக்கு அடிபணிய மாட்டோம். ஒரே ஒரு இறைவனுக்கு மட்டும்தான் அடிபணிந்து இந்த உலகத்திலே வாழ்வோம். கண்டவனுக்கு எல்லாம் இந்த உலகத்திலே பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், கண்ட ஆட்சியாளர்களுக்கெல்லாம் நடுங்கி ஒடுங்கி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் காரணம் என்ன? அந்த அல்லாஹ்வை பற்றி தெரியல. நீ அல்லாஹ்வை விட நீ பெரியவனடா, நீ என்ன படைத்த இறைவனை விட நீ பெரிய பவர் உள்ளவனா நீ என்று இந்த உலகத்திலே ஈமானோடு அவன் இருப்பான். பயந்து எவன் வாழ்கிறானோ, தொடர்நெடுங்கியாக இந்த உலகத்தில் எவன் வாழ்கிறானோ அவன் அல்லாஹ்வை பற்றி அறியல என்று பொருள். அதே மாதிரி அல்லாஹ்வை பற்றி அவன் அறிந்து விட்டான் என்று சொன்னால் பாவங்களில் இருந்து தவிர்ந்து கொண்டு வாழ்வான். பாவங்களில் இருந்து தவிர்ந்து கொண்டு வாழ்வான். பாவங்கள் யார் அதிகமாக